எச்ஆர்எம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கப்படும் ஐஏஎஸ் கண்ணம்மா டி ராஜசோழன் இயக்கத்தில் பிரின்சி, ஆட்டுக்குட்டி, பேபி நேத்ரா, கோவை ஆறுமுகம் மற்றும் பலர் நடித்து வெளியாகிருக்கும் படம் ஐஏஎஸ் கண்ணம்மா. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜசோழன் தான் இந்த படத்துடைய முதன்மை கதாபாத்திரம். அவர் ஒரு ஊரில் ஒரு பண்ணையாரமாக இருக்கார். ஒரு பண்ணையாராக இருக்கார். அந்த ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு தோல் கொடுத்து உதவி செய்கிறாரு. அது ஏதாவது ஒருத்தர் வட்டிக்கு பணம் வாங்கிட்டு வர கட்ட முடியலன்னா அவங்களை கூட்டி சண்டை போட்டு அவங்க 2 பேர் சைஸ் வாங்க கொடுத்து பாதிக்கப்பட்டவங்க நியாயம் வாங்கி கொடுப்பாரு. அப்படிப்பட்ட அந்த ஒரு கிராமத்தில் ராஜசோழன் இருக்கிற சூழ்நிலையில் அதே ஊரில் செங்காணிங்கிற கதாபாத்திரத்தில் ஆட்டுக்குட்டி நடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு சின்ன வயசு பொண்ணு பேபி நேத்ரா, அது பெரிய வயசு ஆகும்போது பிரின்சியாக நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த செங்காணின்றவர் வீடாக துணி எடுத்து துவைச்சி கொடுக்குற கதாபாத்திரம் அவர் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு படித்து கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுது. அந்த பொண்ணு கலெக்டர் ஆகிறதுக்கு என்னென்ன கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு அந்த நிலைமைக்க போனுச்சு, கடைசியில் அது கலெக்டர் ஆச்சா ஆவலியா அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. அதுதான் முதன்மை கதாபாத்திரமாக ஐஏஎஸ் கண்ணம்மா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த கலெக்டர் கதாபாத்திரத்துக்கு ஐஏஎஸ் கண்ணம்மாவா நடிச்சிருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சி நடிச்சிருக்காங்க. பிரின்ஸ் கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப இயல்பாக அழகாக நடிச்சிருக்காங்க. சின்ன வயசு கதாபாத்திரத்தில் பேபி நேத்ரா நடிச்சிருக்காங்க. அவங்களும் அந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்தாங்க. அந்த சின்ன வயசு ஐஏஎஸ் கண்ணம்மாவா எப்படி பண்ணணுமோ அதை அழகாக பண்ணியிருக்காங்க. பிரின்சி கலெக்டராக ஸ்டார்டிங் அவங்க வர பார்த்துட்டு படம் முடிகிற வரைக்கும் அவங்களுடைய கதாபாத்திரம் இயல்பாக அதை புரிஞ்சுக்கிட்டு அழகாக நடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ராஜசோழன் இவர் இந்த படத்துடைய கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், தயாரிப்பு பண்ணியிருக்காப்புல. ஸோ எடுத்துக்கொண்ட கதையை ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணு சிட்டிக்கு எப்படி கலெக்டர் ஆகிறாங்கிறத தெளிவாக அழகாக சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் நல்லா சுவாரஸ்யம் சொல்லுவார். இன்னும் கொஞ்சம் திரைக்கதையில் கொஞ்சம் நல்லா சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் படம் நல்லா இருந்திருக்கும். எடிட்டிங் ராம்நாத் கொஞ்சம் ஆங்காங்க கொஞ்சம் கத்திரி போட்டுக்கலாம். கத்திரி போட்டு தான் நல்லா இருக்கும். ஒழிப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த படம் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு அழகான ஒரு கதையாக சொல்லியிருக்காங்க. இந்த ஐஏஎஸ் கண்ணம்மாவை நீங்கள் அனைவரும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.